என் ஃபேஸ்புக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மை, நேர்மை, துணிச்சலின் பக்கம் நிற்கக்கூடிய அனைத்து அண்ணாமலை அண்ணாரின் ஆதரவாளர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் வீத லீடர்ஸில் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து சிவகங்கையிலிருந்து மலேசியாவில் போய் 30 வருஷமா அங்கேயே செட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேர் மாரி செல்வ கணபதி. மலேசியாவிலிருந்து கூப்பிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு குழு வச்சிருக்கிறாரு. அந்த குழு பாத்தீங்கன்னா தமிழக சேவை குழு. அதாவது யாராவது அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இறந்து அங்கேருந்து கொண்டு வர முடியலன்னா அந்த மாதிரி சேவைகள், அதுக்கு அப்புறம் நிறைய நம்ம தமிழ் மக்களுக்காக மலேசியால இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அண்ணா தான் நம்மளை தொடர்பு கொண்டு இருந்தாங்க. மிக்க நன்றி அண்ணா. நீங்க அண்ணாமலை அண்ணாவுடைய டீம்ல நம்ம வீத லீடர்ஸ்ல சேரும்னு சொன்னது ஒரு பெருமையான தருணம். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி அண்ணாமலையுடைய குரூப்ல சேரணும், வீத லீடர்ஸ்ல சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். உண்மையாலுமே எங்கெங்க இருந்தெல்லாம் ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப அண்ணாமலை அண்ணா மீது அவர் எப்படி இந்த மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அப்படின்றது எந்த ஒரு காசு பணம் கொடுக்காம அவருடைய நேர்மை, துணிச்சலை பார்த்து இந்த மக்கள் எல்லாரும் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீத லீடர்ஸ்ல அனைத்து மக்களும் ஒரு உண்மையான நேர்மையான தலைவருக்கு மக்கள், நம்ம தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். வருகின்ற 2031 தேர்தலில் கண்டிப்பாக அண்ணாமலை IPS அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அவர் என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அண்ணா எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும், இதனால் சேர்ந்தீங்கன்ட்டு அதை கேளுங்க. வணக்கம் நண்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் மலேசியா மாறி பேசுகிறேன். ஸோ எனக்கு அண்ணாமலை ஸ்பீச் எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும். நீண்ட நாளாகவே நான் அவரை கொஞ்சம் பயணிச்சுட்டு தான் இருக்கேன். அவரோட நிகழ்ச்சி எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவருடைய ஸ்பீச்செலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அவரோட எப்படின்னா நிறைய சொல்லலாம். அவரை பற்றி, அண்ணாமலை பற்றி நிறைய சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம விருப்பப்பட்டேன். சரி, அண்ணாமலை நாட்டு குரூப்பில் இணைஞ்சிடுவோம் அப்படின்னு. ஏதோ நம்மளால் முடிஞ்ச சேவைகளை கண்டிப்பாக அண்ணனோட சேர்ந்து நம்ம கண்டிப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் அந்த அண்ணாமலை குரூப்பில் நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணே, என் பேர் காளீஸ்வரன். நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். உங்கள் நம்பர் காலையறிவிலே எனக்கு அண்ணன் வேணும், மாறி என்னன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. அண்ணன் ஒரு அண்ணாமலை கட்சியில் இணையறதா இருக்கேன். நான் மலேசியாவில் முடிவுற்ற இருக்கேன், வேலை செய்கிறேன். வணக்கண்ணே. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. பார்த்து சிவகங்கை மாவட்டம் ஏதாவது குரூப் இருந்தால் எங்கள் மாவட்டத்துலேருந்து சேர்த்து விடுங்கண்ணே. நான் இன்னும் சேரலை. இது சேர்றதுக்கு தான் நான் ஊருக்கு தான் வரணும். இது சேர்றதுக்காக ஊருக்கே வரணும் போல இருக்கு. சிம் கார்டு இல்லை என்கிட்ட. சரி, பார்க்குறேண்ணே. வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்குது, சேர்க்க முடிஞ்சா சேருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஊருக்கு நேரம் சேர்ந்துக்கிறேண்ணே. அனைத்து வீத லீடர்ஸில் உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து என் சொந்தங்களுக்கும் நான் எல்லா ஊர்லேயும் கேம்ப் போட்டு வீத லீடர்ஸில் சேர்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.